வெஜிடபிள் பிரியாணி செய்கிறவனுக்கு இதில் வந்து ஒரு 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். இதில் அரிசி தண்ணியில் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 20 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு இஞ்சி ஒரு அந்த சைஸில் அப்படியே கல் வச்சு நசுக்கி போட்டுக்கலாம். அது கருவேப்பிலை கூட அதில் இப்போ தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இதில் ஒரு 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். மசாலா அரைச்சது இது அதில் போட்டு எண்ணெயில் வதங்கும் போது போட்டு வதக்கலாம். இதில் பிரியாணி இலை, இதில் வந்து ரோசா பூவு பாக்கெட்டில் இருக்கும், பிரிக்கும் போது நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். கேரட்டு ஒரு 4 கேரட்டு சுக்கு மண்டி அரிஞ்சு தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். பீன்ஸு ஒரு 1/4 கிலோ பீன்ஸு இதில் அதுவும் அதே மாதிரி கட் பண்ணி எல்லாம் தண்ணியில் அலசி இது ரெண்டும் எடுத்து வச்சு மீன் மேக்கர் இது இப்படி தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலசிட்டு எடுத்து இப்படி நல்லா புளிஞ்சு விட்டு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதில் போட்டு இது எல்லாம் போட்டு வதங்கின பிறகு இது உப்பு நம்ம தேவையான அளவு அதில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு 7 டம்ளர் தண்ணி வைப்பேன். கடுகு வந்து இதுக்கு அதிகம் தேவையில்லை, சும்மா கொஞ்சமாக 2 எடுத்து இப்படி போடுவேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சோடனே இந்த பிரியாணி இலையே இந்த ரோசா பூவில் நல்லா போட்டுக்கலாம். எண்ணெயில் எண்ணெய்க்கு அதையும் போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வந்து சின்ன ஒன்று பூண்டு எல்லாம் போட்டோம்னா இந்த எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு வாசனை அப்படியே கம்மியாகவும் நல்லா வாசனையாக எடுத்துட்டு இப்போ தக்காளி போடணும். இப்போ இந்த எல்லாம் போட்டுட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது இப்போ வந்து கேரட்டு போடுவேன். அதே பீன்ஸு அப்படியே போட்டுருவேன். இந்த மீல் மேக்கர் நல்லா 2 டைம் தண்ணியில் அலசி புளிஞ்சு வச்சுட்டேன். இதையும் அதிலே இப்படி போட்டுருவோம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதில் மஞ்சத்தூள் போட்டு மசாலா ஒரு 2-3 வந்து அது 1 கப்பு எண்ணெய் தாளிக்கும் போது ஊற்றிருக்குதான். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இதில் ஊற்றுறேன். ஏன்னா இது வந்து எண்ணெய் கல்லெண்ணெய், சுத்தமான கல்லெண்ணெய் நாங்கள் செக்கில் ஆட்டுற இடத்துலேயே வாங்குகிறோம். இந்த பிரியாணிக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக நிறைய ஊற்றுனா கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா சாப்பாடு நல்லா இருக்கும். கொஞ்சம் ருசியாக கொத்தமல்லி கீரை அதில் கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சு, கொதி வந்த பிறகு அரிசி போட்டு குக்கர் மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. பாட்டுக்க காய்கறிலாம் இப்போ அரிசி போடுறேன். உப்பு கம்மியாக இருக்குது, காய்க்கு மட்டும் கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டுக்கிட்டேன். அதில் என்ன கொஞ்சம் போடுறேன். இப்போ போட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் இன்னும் வேணும்னா தேவையானாலும் போட்டுக்குவேன். காய் வெந்துருச்சுன்னு பார்த்தாச்சு, நல்லதா பாதி பதம் வெந்துருச்சு. காய் வந்து பார்த்துட்டு இது அரிசி போட்டு வச்சு அரிசி இது பாதி காய் வெந்தோடனே அரிசி போட்டோம்னா சாப்பாடு வேகிறது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு வச்சு இதுக்கு மேலே குக்கரை வச்சு மூடி வைக்க 2 விசில் ஓடுவோம். 2 விசில் தான் எங்கள் குக்கரில் 2 விசில் விட்டால் கரெக்ட். இந்த அளவு வச்சோமா இது மாதிரி இப்படி அடி பிடிக்காமல் சாப்பாடு கரெக்டாக நல்லா வந்துடுச்சு. இப்போது வெஜிடபிள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மட்டும் எல்லாம் சாப்பிட வரும். இந்த சாப்பாட்டுக்கு வேணும்னா தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதோட சேர்த்து நல்லா தயிரும்
தொவி வச்சு மாட்டில் பால் வாங்கிட்டு வந்து அங்கேருந்து நாங்களே தொவி வச்சுது இது தாளித்து கருவேப்பிலை கடுகு போட்டு தாளித்து இப்படி சாப்பாட்டை சேர்த்து சாப்பிட்டுக்குவோம்.